அபிராமி. நீ கொஞ்சம் அவனை நீ என்ன வளர்த்தவளா போயிட்ட. இதே வார்த்தைய வேற யாராவது சொல்லியிருந்தா இங்கேயே போட்டு தள்ளியிருப்பேன். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? இவ்வளவு கோவப்படுற? நான் உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். சே, நிறுத்து. நீ சொல்ற மாதிரி நான் வாழணும்னு முடிவெடுத்திருந்தா 16 வயசுலயே என் பின்னாடி சுத்திரமணிகளை எல்லாம் வளைச்சு போட்டு இந்நேரம் கோடீஸ்வரி ஆயிருப்பேன். அந்த அசிங்கத்தை நான் என்னைக்குமே செய்ய மாட்டேன். இதை பாரு நந்தா, கையில துப்பாக்கி இருக்குங்கிறதுக்காக வரவன் போறவங்களாம் சுட்டுட்டு இருக்க முடியுமா? நம்ம இந்த ஊர்ல வாழ்ந்தாகணுமா? நிறுத்து. இனிமே எனக்கு அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. திரும்பவும் இந்த மேட்ரு பத்தி ஆரம்பிச்ச வளர்த்தவன் கூட பார்க்க மாட்டேன். போவல்ல போ. அக்கா, இப்போ வந்துட்டு போன லாலு இவன் தான் அஜ்மலுக்கு மாமா. வந்தப்பவே சந்தேகப்பட்டேன், சரியாயிடுச்சு. அவன் என் கண்ணில் படட்டும், அவன் கதையை முடிச்சிடுறேன். சரி ரைட், நீ போய் நம்ம ஊருக்கு போற ஏற்பாடெல்லாம் பண்ணு. அப்புறம் அக்கா, இந்த சென்னை பார்ட்டி கிட்ட போன தடவை கொடுத்த மாதிரி மொக்க ஐட்டமா இல்லாம நல்ல ஸ்னைப்பர் கன் அண்ட் டெலிஸ்கோப் ரைஃபிள் ரெடி பண்ணி வைக்க சொல்லு. கன்னை கூட பேக் பண்ணிடுறேன். சதீஷை வர சொல்லுங்க. ஓகே மேடம். சார், மேடம் கூப்பிடுறாங்க. ஓகே. எஸ் மேம். சதீஷ், மகளிர் சுய உதவி குழு பத்தி இன்டர்நெட்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபோல்டர்ல போட்டு என்கிட்ட கொடுங்க. ஓகே மேடம். அண்ட் இந்த ஃபைலை பார்த்துட்டேன். எஸ் மேம். கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுற இடங்கள் எல்லாத்தையுமே மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஷூர் மேம். I'll attend to it immediately, ma'am. Please do it. ஹலோ அம்மா, நான் இன்ஸ்பெக்டர் திவாகரோட அம்மா பேசுறேன். கலெக்டர் அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. எஸ் மேடம், இன்ஸ்பெக்டர் திவாகரோட அம்மா லைன்ல இருக்காங்க, உங்ககிட்ட பேசணுமா? கொடுங்க. ஓகே மேடம். அம்மா, மேடம் லைன்ல இருக்காங்க, பேசுங்க. கலெக்டர்மா வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களாம்மா? முதல் தடவையா உங்ககிட்ட பேசுறேன், அதான் கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு. பரவாயில்லம்மா, சொல்லுங்க. உங்க பையன் திரும்ப கிடைச்சதா என் பையன் சொன்னான். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அவன் நல்லபடியா திரும்பி வந்தா பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்றதா வேண்டிக்கிட்டேன். என் வேண்டுதல் நிறைவேறிட்டதால நாளைக்கு பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணலான்னு இருக்கேன். நீங்களும் அதுல கலந்துக்கிட்டா எனக்கு சந்தோஷமா இருக்கும். அதோட உங்களை பார்க்கணுங்கிற என் ஆசையும் நிறைவேறிடும். எத்தனை மணிக்கு அபிஷேகம் பண்ண போறீங்க? நாளைக்கு காலையில 9ல இருந்து 10க்குள்ளம்மா. கலெக்டர் அம்மாவை கூப்பிட்டு சங்கடப்படுத்தாதேன்னு சொல்லி
என் பையன் சொன்னான். இருந்தாலும் எனக்கு தான் மனசு கேட்கல. உங்களால வர முடியலன்னாலும் பரவாயில்ல, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களையாவது அனுப்பி வைங்க. இல்லம்மா, நான் நிச்சயமா வரேன். நவீன் திரும்ப கிடைச்சதுக்கு காரணம் கடவுள்னு நீங்க நம்புறீங்க. உங்க நம்பிக்கையை மதிச்சு நான் அங்க வரேன். ரொம்ப சந்தோஷமா. என்னவோ தெரியல, உங்க குரலை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிம்மா, நான் நாளைக்கு உங்களை நேர்ல பாக்குறேன். சரி. வெயிட் பண்ணுங்க, கூப்பிடும் போது வாங்க. ஓகே சார். என்ன ரவி, தனியா தானே வந்திருக்க? இந்த மாதிரி வேலைக்கு தனியா வராம தம்பதியாவா வருவாங்க? தம்படி வேண்டாம். நீ எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு நல்லா தெரியும். நீ தனியா வந்திருக்கிறதா என்கிட்ட சொல்றியா? உன் கூட 2-3 பேராவது வந்திருக்கணுமே. இன்னும் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிருந்தா இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்க்கு வர சொல்லிருப்பேன். இத பார், அனாவசியமான பேச்செல்லாம் வேண்டாம். எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு நீ ஏறத காலி பண்ணு. வேணா ரவி, நீ என்ன டிராப் பண்ண பாக்குற, நான் உன்னை நம்ப தயாரா இல்ல. இத பார், என்ன நீ சேட்டுக்கிட்ட மாட்டி விட்டா அன்னைக்கே உன்னை நான் தூக்கிப்பேன். ஏதோ சின்ன வயசுல இருந்து எனக்கு ஃப்ரெண்டா இருக்கேன்னு உன்னை நான் விட்டு வச்சிருக்கேன். மரியாதையா லேப்டாப்பையும் பென் டிரைவையும் கொடுத்துட்டு போயிட்டே இரு. அதுக்கு நீ வேற ஆளா போய் பாரு. ஏய், என்னடா கேட்டுக்கிட்டே இருக்கேன், பேசிக்கிட்டே இருக்கேன். லேப்டாப் குடுறா, பென் டிரைவ் குடுறா. டேய், ஏய், குடுக்க போறியா? ஏய், விடு, விடு. ஏய், வாங்கடா, தூக்குங்கடா அவனை. ஏய், ஏய், விடுடா. ஏய், விடுடா. ஏய், விடுடா. ஏய், விடுடா. வீட்டுக்காரி ஒழுங்கா நடந்துக்கிறாக்கா, எல்லாம் உன்னால் தான்க்கா. ஆனா வேலு, இனிமே பொறுப்பெல்லாம் உன் மேலதான் இருக்கு. புரியுறதா? அவளை நன்னா பாத்துக்கணும். சரிக்கா, சரிக்கா, கண்டிப்பா நல்லா பாத்துக்குவாங்கக்கா. நீங்க என்ன பேசுறீங்க? புரியல. எனக்கு ஆபத்து. என்ன துரத்திட்டு வராங்க மேடம், என் உயிருக்கு ஆபத்து மேடம்.
மேடம் என்ன காப்பாத்துங்க மேடம் என் உயிர் காப்பாத்து மேடம் என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ் மேடம் வேலு என்ன வேலை இது ஏக்கா நீ எதுவும் கவலைப்படாத. ஏய் இறங்கடா டேய் ப்ளீஸ் மேடம் இறங்கடா. பண்ண வர்றாங்க மேடம் ப்ளீஸ் ஏய். மேடம் காப்பாத்துங்க மேடம் ஏய் 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 வேலு ஒரு ஆளை 4 பேர் போட்டு அடிக்கிறாளே ஏக்கா நீ நினைக்கிற மாதிரி உங்க ஊர் இல்ல இது சென்னை. ஒரு நாளைக்கு 100 பேரை வெட்டுவானுங்க, 100 பேரை கடத்துவானுங்க, அதுல 10 பேர் ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பானுங்க. இதெல்லாம் சகஜங்கா. நம்ம தான் ஈரா கணக்கா ஃபீல் பண்ணணும்னு வச்சுக்கேன், நம்ம தான் தேவையில்லாம மம்பளை மாட்டிப்போம். என்ன வேலு இது நோக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்தப்போ நான் என் வழியில போயிருந்தா உன் கதி என்ன ஆயிருக்கும் ஏக்கா நீ தப்பா நினைச்சுக்கிறக்கா. எல்லாருமே உன்ன மாதிரி இருக்க மாட்டாங்கக்கா. அக்கா ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா சுத்தி நிறைய பேர் நின்னு வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனா இந்த மாதிரி அடிதடி பிரச்சனை வச்சுக்கேன் வேடிக்கை கூட பார்க்க மாட்டாங்கக்கா. அவன் உயிர் அவனுக்கு வெள்ளை கட்டிக்கா. கிடைச்சானா? ஆமா சார், நம்ம குடோன் பின்னாடி பிடிச்சி வச்சிருக்கோம் சார். சரி நான் வரேன். சார் இதான் சார் அவங்ககிட்ட இருந்தது. நினைச்சேன் இதுதான் இருக்கும்னு நினைச்சேன். ரவி தனியா தான் வந்திருக்கியா? உன் கூட வேற ஆளுங்க வந்திருக்காங்களா? என்ன 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 கேள்விடா இது? ஏய் இங்க பாரு, இங்க பாரு. ஏய் எங்க 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 சொல்லு பாப்பா, சொல்லு பாப்பா, சொல்லு பாப்பா எங்க? நல்ல புள்ளைல சொல்லுக்கடா. ஏய் நல்ல புள்ளைல சொல்லுக்கடா, சொல்லு சொல்லுமா 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 சொல்லு சொல்லு. எங்க 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 எங்கிட்ட அந்த பென்ட்ரைவ் கூட நீ இப்படியே எந்திரிச்சு போய் பென்ட்ரைவ் நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். இவங்க எல்லாம் போயிடுவாங்க. உன்னை நான் வீட்லயே கொண்டு போய் டிராப் பண்றேன். நம்ம 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 மீட் பண்ண பார்ல போய் நிதானமா தண்ணி அடிச்சுட்டு சாப்பிட்டு போவோம். எங்க 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 அந்த பென்ட்ரைவ்? எங்கடா 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 அந்த பென்ட்ரைவ்? எங்கடா அந்த பென்ட்ரைவ்? சொல்லுடா சொல்லுடா எங்க அந்த பென்ட்ரைவ்? ஆட்டம் போடாத ரவி. அந்த பேக்ல பென்ட்ரைவ் வச்சுட்டு போறதுக்கு நான் என்ன முட்டாளா? நீ முட்டாள் இல்லைன்னு எனக்கு தெரியும்டா. நீ மேதாவி. ஆனா நான் அதி மேதாவி.
அந்த பேக்ல பென்ட்ரைவ் இல்லைன்னு நீ ஆட்டிக்கிட்டு வந்திய அப்பவே எனக்கு தெரியும்டா. ஏய், எங்கடா அந்த பென்ட்ரைவ்? எங்கடா அந்த பென்ட்ரைவ்? எங்கடா அந்த பென்ட்ரைவ்? ஏய், ஏய், எங்கடா அந்த பென்ட்ரைவ்? ஏய், எங்கடா அந்த பென்ட்ரைவ்? ஏய், டேய் டேய் டேய், என்ன கோகாரனாக்காத. நான் மெதுவா தானே கேட்டுட்டு இருக்கேன். சொல்லு 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 சொல்லு. ஏய், நான் நம்புறேன் இல்ல. சொல்லு 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 சொல்லுடா. டேய், சொல்லுடா. சொல்லுங்கடா. சொல்லு சொல்லுடா. நீ மேதாவி இல்லடா, உன் பொண்டாட்டி தான் மேதாவி. அதனால ஆட்டோல உன் பொண்டாட்டி போயிட்டு இருந்தா அந்த பென் டிரைவ் வண்டியை சேர்த்துட்டா. முடிஞ்சாப்போ உன் பொண்டாட்டி கிட்ட போய் அந்த பென் டிரைவ் எடுத்துக்க. போடா.